நாடாளுமன்றத்தில் பொய் பேசிய காரணத்தால் சிங்கப்பூர் எதிர்க்கட்சி தலைவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சிங்கப்பூரில் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சியை சேர்ந்த பிரீத்தம் சிங் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு வருகிறார். இவரது கட்சியை சேர்ந்த ராய்சா கான் என்பவர் கடந்த 2021ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் பாலியல் வன்கொடுமை புகாரில் பொய் சொன்னது காவல்துறை விசாரணையில் அம்பலமானது. சிங்கப்பூர் நாடாளுமன்ற சட்டங்களின்படி ஒரு உறுப்பினர் சபையில் வேண்டுமென்றே பொய் சொன்னால் அது தண்டனைக்குரிய குற்றம் என்பதால் ராய்சா கான் தனது பதவியை ராஜினாமா செய்தார். எனினும் இந்த விவகாரத்தில் ராய்சா கானின் கட்சி தலைவரும் சிங்கப்பூர் எதிர்க்கட்சி தலைவருமான பிரீத்தம் சிங்கிற்கும் பங்குண்டு என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து காவல்துறை விசாரணையில் ராய்சா கான் குறித்த விசாரணையில் விசாரணை குழுவிடம் உண்மைக்கு மாறான தகவல்களை அளித்ததாக எதிர்க்கட்சி தலைவர் பிரீத்தம் சிங் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் ராய்சா கான் பிரீத்தம் சிங்குக்கு எதிராக வாக்குமூலம் அளித்தார். இது சிங்கப்பூர் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சிங்கப்பூர் நாடாளுமன்றம் கூடிய நிலையில் பிரீத்தம் சிங்கை எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதாக சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் அறிவித்திருக்கிறார். சிங்கப்பூரில் எதிர்க்கட்சி தலைவர் பதவி அரசாங்கத்தின் தலைவரால் நியமிக்கப்படுகிறது என்பதால் சிங்கப்பூர் பிரதமர் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார். இது பிரீத்தம் சிங்கிற்கும் அவரது கட்சிக்கும் பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது.